ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அபா கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்துருக்க அந்த லேம்போகினி ரிங் ஈவெண்ட்டை தான் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 223 டைமண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 20 டைமண்ட் ஸ்பின் போட்டோம். பார்த்தா ஒரே ஒரு டோக்கன் தான் கொடுத்துக்கிறானுங்க. இதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு ஒரு கேட் ஸ்கில்லாம் சேஞ்ச் பண்ணலாம் காய்ஸ். ஏன்னா நம்மளுக்கு தலைவன் வந்து நம்ம ஆடம் தான். அவனை வச்சு தான் நிறைய ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணி எடுத்தது நிறைய உண்டு. ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர்னால் அது ஆடம் தான் நான் சொல்லுவேன் கைஸ். அவரை வச்சு நீங்கள் எந்த ஸ்பின் பண்ணாலும் தைரியமாக ஸ்பின் பண்ணலாம். எதுவுமே இல்லாமனாலும் குத்துருவானுங்க. ஃபஸ்ட்லாம் எமௌண்ட்லாம் அன்எக்யூப் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா ஈவெண்ட்டில் வந்து எமௌண்ட்லாம் இருக்குது. சரி, அது ஒரு லக்காக இருந்தால் கொடுப்பானுங்க. எமௌண்ட்லாம் அன்எக்யூப் பண்ணலாம். நிறைய ஈவெண்ட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன் கைஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 200 ஸ்பின் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கிளியர் கேட்ச் கொடுத்துக்கலாம் கைஸ். கிளியர் கேட்ச் வந்து ஒரு 2 தடவை கொடுப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு தடவை தான் கொடுத்துக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக டோக்கன்ஸை தான் தரானுங்க. டேய் 200 டைமண்டுக்கு எதாவது ஒன்று கொடுங்கடாடி. கரேனா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கொடுங்கடா, ஏதாவது கொடுங்கடாடி. வாய்ப்பே இல்லை காய்ஸ், வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்கிறானுங்க அவனுங்க. என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியலையே இதுக்கு மேலே. சரி, திருப்பி ஒரு 200 கொடுப்போம். இந்த தடவையும் டோக்கன்ஸ் தான் தரானுங்க. எதுவும் அவ்வளோ கொடுக்குற மாதிரி இல்லை. இவனுக்கு கையிலேருந்து இந்த ஈவெண்ட்டை வாங்கிறதுக்குன்னே நான் 1600 செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது கைஸ். எந்த ரிங் ஈவெண்ட் வந்தாலும் 2000 டைமண்ட்ஸ். உங்கள் வீட்டு பணமா எங்கள் வீட்டு பணமாடா கரேனா? பிடுங்கடா, பார்த்துக்கலாம். இந்த தடவை கிளியர் கேட்ச் ஒரு 2 தடவை கொடுத்துக்கிறேன் கைஸ். இப்போ என்ன தரானுன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சதான் ஒன்று தந்து தான் ஆகணுங்க. ஏன்னா 600 டைமண்ட் பிடிக்கிட்டானுங்க. என்ன தரானுன்னு பார்க்கலாம். குத்துறானுங்க கைஸ். கார் ஸ்கின் வந்துச்சு கைஸ். எப்பா கரேனா, இதுவாவது குத்திங்களாடா உருப்படியா? இப்போ எனக்கு ஒரு டவுட் கைஸ். இதில் இத்தனி கார் ஸ்கின் இருக்குது. நம்ம எப்படி ஒரு மேட்ச்சுக்கும் ஒரு கார் ஸ்கின் நம்ம வச்சுன்னு கொடுக்க போகிறோம். அது ஏன் இத்தனி கார் ஸ்கின் விட்றானுங்க? அழகாக ஒரு 2 கார் ஸ்கின் விட்டு அதுக்கு பலாத ஒரு பண்டில் விட்டானுங்கன்னா மனசாக இருந்தெல்லாம் கிளிக் பண்ணலாம். திருப்பி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த தடவை கிளியர் கேட்ச் ஒரு 3 தடவை குத்துக்கலாம் கைஸ். 4 தடவை குத்துட்டோம். விடுங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். திருப்பி ஒரு 200 போடுவோம். இந்த தடவையும் டோக்கன் தான் தரானுங்க. என்ன தர போகிறானுங்கன்னு தெரியலையே. இந்த நோட்டிஃபிகேஷன் வேறு அடிக்கடி வந்துடுது கைஸ். வீடியோ ரிவ்யூஸ் தான் கரெக்டாக மேலே வருது. திருப்பியும் அதே கார் ஸ்கின்னா? பரவாயில்லப்பா, இன்னொரு கார் ஸ்கின்னு கொடுத்துட்டாங்கப்பா. பரவாயில்லப்பா, ஒத்து தான் அந்த ஈவெண்ட்டு. சரி கைஸ், திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். திருப்பவும் போய்ட்டு மறுபடியும் கிளியர் கேட்சை கொடுத்துக்கலாம். இந்த தடவை ஒரு 3 கொடுப்போம். 3ல் என்ன தரானுன்னு பார்க்கலாம். 3 கிளியர் கேட்ச் கொடுத்தாச்சு. திருப்பி 4 கொடுத்துட்டோம். இந்த தடவை 5ஆகவே கொடுத்துட்டோம் கைஸ். ஏதாவது தந்தானுங்கன்னா உருப்படியாக நல்லாயிருக்கும். திருப்பியும் ஸ்பின் பண்ணுறோம். ஃபுல்லாக இதுவாக தான் கொடுக்குறாங்க டோக்கன். என்னடா ஒன்றுலாம் தரீங்க? அட பாவீங்களா, ஒரு 2-3 தாங்கடா. இன்னும் எதுவும் கிடைக்கல கைஸ் நம்மளுக்கு. இந்த தடவை ஃபுல்லாக டோக்கன் கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. திருப்பியும் ஒரு லாங் ப்ரெஸ்ஸை போடு. கிளியர் கேட்ச் ஒரு 3 தடவை கொடுக்கலாம். இந்த தடவை என்ன தரானுங்க பார்க்கலாம் கைஸ். திருப்பியும் டோக்கனா? டேய் என்னடா பண்ணுறீங்க கரேனா? ஏன்டா எப்படி பண்ணுறீங்க? 1000 டைமண்ட் ஸ்பின் பண்ணுங்க கைஸ். ஒன்றும் கைய மாட்டானுங்க. ஒரு கார்ட் ஸ்கின் கொடுத்துட்டானுங்க. சூப்பர். வாங்கடா கரேனா, உங்களுக்கு நான் செலவு வைக்கிறேன்டா. மெரினா பீச்சில் கரேனான்னு ஒரு ஃப்ரீ ஃபயர் இது போட்டு செலவு வச்சிடலாம் கைஸ். எல்லோரும் ஃபண்டே ரைஸ் பண்ணலாம். எவ்வளோ தரான்னு பார்க்கலாம் கைஸ். இவனுக்கு பண்ணுறதை பார்த்தா அப்படி தான் இருக்குது. எமௌண்ட்டை தாங்கடாடி. நான் எமௌண்ட்டுக்கு தானே இந்த ஈவெண்ட்டே ஸ்பின் பண்ணுறேன். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இந்த தடவை ஒரு 3 தடவை கொடுத்துட்டா போதும் கைஸ். இந்த தடவை ஏதாவது ஒன்று கொடுத்துருங்கடாடி. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தர போகிறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் தான் கைஸ் கொடுக்குறானுங்க. கொடுக்கத்தான் கொடுக்குறீங்க. ஒரு 10 தடவை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணும்டா. திருப்பி என்ன தர போகிறானுங்கன்னு தெரில. இந்த தடவை நான் கைஸ் இது ரிங் ஈவெண்ட்னாலே தான் தர ஒரு வெறுப்பு. ஃபுல்லாக குத்தி ஏமாற்றினுங்கிறானோ. அதுவும் 5 டோக்கன் தான் கைஸ் கொடுக்குறானுங்க எக்ஸ்ட்ராவா. இப்போ வந்து திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு
போய்ட்டு கிளியர் கேட்ச் கொடுத்துக்கலாம் கைஸ். கிளியர் கேட்ச் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஈவெண்ட்டில் எல்லாமே தரானுங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், அந்த வீடியோ பார்க்க மறந்துட்டிங்கன்னா போய் பாருங்கள், சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. 2000 டைமண்ட் இருந்தால் ரிங் ஈவெண்ட்டில் இருக்கிறவங்க பாதி எடுத்துடலாம் கைஸ். இந்த தடவை என்ன தர போகிறாங்கன்னு பார்க்கலாம். திரும்ப ஒரு 200 போட்டு விட்டோம், என்ன நடக்குதுன்னு தெரில. இந்த தடவை டோக்கன்ஸா பரவாயில்ல, இந்த வாட்டி 3, 5 கொடுக்குறானுங்க. அப்போ எதை ஏமாற்ற போகிறானுங்க நம்மளை. டேய் எதாவது உருப்படியாக கொடுங்கடா. டோக்கன்ஸ் தான் யூஸ் கொடுக்குறானுங்க. திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் போய்ட்டு நம்ம கிளியர் கேட்சை கொடுக்க வேண்டியது தான். வேறு வழி இல்லை, இவனுக்கு கையிலேருந்து இப்படி தான் அந்த ஈவெண்ட்டை பிடுங்க வேண்டியதாக இருக்குது. நம்ம கையிலேருந்து டைமண்டை பிடுக்குறானுங்களே. இந்த மாதத்துலேயே எவ்வளோ டைமண்ட் பிடிங்கிட்டானுங்க கைஸ். எத்தனை ஈவெண்ட்டை போடுவானுங்க. திருப்பியும் பாட்டு ஃபஸ்ட்டு ஸ்பின்னே ஒரு க்ளோவில் குத்துறானுங்க கைஸ். பரவாயில்ல, ஒருத்தர் தான் க்ளோவல். வேறு ஏதாவது கொடுங்கடா. டோக்கன்ஸ் தான் கைஸ் கொடுக்குறானுங்க. திருப்பியும் கார் ஸ்கின்னா எத்தனை தடவை தான்டா குத்துதே கொடுப்பீங்க. அதுவும் 5 டோக்கன் தான் கொடுக்குறானுங்க. வெறுப்பாகுது கைஸ். திருப்பியும் லாங் ப்ரெஸ் கொடுக்க வேண்டியது தான். அமௌண்ட் இருந்தால் அவனுக்கு குத்தே ஆகணும். அமௌண்ட்டு குத்துருங்கடா டே கரீனா. அமௌண்ட்டுக்கோசம் தானே நான் ஸ்பின்னே பண்ணுறேன். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. லாஸ்ட்டு ஸ்பின்ரா. இந்த தடவை என்ன கொடுக்க போகிறானுங்க தெரில கைஸ். நோட்டிஃபிகேஷன் வேறு வெறுப்பேற்றின்னு இருக்குது. கிளியர் கேட்ச் ஒரு 3 தடவை குத்துக்கலாம். திருப்பி ஒரு 200 போடு. லாஸ்ட் 200 குத்துருங்கடா டோக்கன். டேய் காசே இல்லடா, அதுக்கு மேலே டாப்அப் பண்ண. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. எவ்வளோ டேய் நடா நீங்கள் குத்ததே குத்துனுக்கிறீங்கடா டி. பாருங்க கைஸ், ஒன்றுலாம் தரானுங்க. வெறுப்பா. இதுக்கு மேலே சரி லாஸ்ட்டாக ஒரு 200 ஸ்பின் பண்ணிடலாங்க கைஸ். வெறுங்க ஒரு நிமிஷம், நான் போயிட்டு திருப்பியும் ஒரு 160 ரூபாய் டாப்அப் பண்ணிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான் இருக்குது காசு. இதுக்கு மேலே என்கிட்ட காசே கிடையாது கைஸ். 1 செகண்ட் இருங்க கைஸ், போயிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம டாப்அப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன தர போகிறானுங்கன்னு தெரில. லாஸ்ட் ஸ்பின் தான். இதுக்கப்புறம் டாப்அப் பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை. டேய் குத்துருங்கண்ணா, இந்த அமௌண்ட்டில் ஏதாவது ஒன்று குத்துருங்கண்ணா. ஒன்று நான் இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்கிக்கிறேன் டோக்கனு. இவ்வளோ கார் ஸ்கின் வச்சு நான் என்ன கடையாக திறக்க போகிறேன். லேம்பர்கினி ஸ்டோரு இவ்வளோ கொடுக்குறானுங்க. லாஸ்ட் ஸ்பின் கைஸ். இதில் என்ன தர போகிறானுங்கன்னு தெரில. குத்துருங்கடா டி. அமௌண்ட்டை குத்துருங்கடா. எமௌண்ட் வாய்ப்பே இல்லைன்றானுங்க கைஸ். வெறுப்பாகுது. இந்த இடம் ஃபுல்லாக டோக்கன்ஸ் தான் நினைக்கிறேன் நம்மளுக்கு. சொன்ன மாதிரியே டோக்கன்ஸ் மட்டும் தான் கைஸ். சரி ஒழுங்கா நம்ம இதுலேயே போய்ட்டு 2 அமௌண்ட் இருக்குது. 2மே எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் கையில் காசு தான் இல்லை. எது எடுக்குதுன்னு தெரில. இது எடுக்கலாமா இல்லை அதை எடுக்கலாமா. இது தான் கைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இதுவே எடுத்துடலாம். இது வெறும் உள்ளே வந்தால் அந்த இன்ட்ரோவுக்கு மட்டும்தான் இது. இதுனா மேட்ச்சில் போய்ட்டு ஜாலியாக அமௌண்ட் போட்டுன்னு இருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2400 டைமண்ட்ஸில் நம்ம அதில் இருக்கிறதுல பாதி எடுத்துட்டோம். இன்னும் எடுக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டு ஒரு கார் ஸ்கின் தான் எடுக்கலை. இதுக்கப்புறம் டாப்அப் பண்ணுற மாதிரிலாம் ஐடியா இல்லை கைஸ். இந்த அமௌண்ட்டே போதும் நம்மளுக்கு. இருங்க நம்ம போய்ட்டு நம்ம கேரக்டர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அமௌண்ட்லாம் எக்யூப் பண்ணிக்கலாம். எல்லாமே போயா வச்சோன்னா ஜாலியாக இந்த அமௌண்ட்டை போட்டுன்னு இருக்கலாம் கைஸ். எல்லா அமௌண்ட்டும் ஆனே எக்யூப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே எக்யூப் பண்ணிட்டு நம்ம போய்ட்டு கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. எங்கடா அந்த சிறிய அமௌண்ட்டு. இங்கே இருக்குதா. லாஸ்ட்டில் கொடுத்துக்கிறானுங்கப்பா. ஒரு டைமில் என்ன மாதிரி அமௌண்ட் அது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அமௌண்ட்டு. இது வந்து மேட்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அதை போட்டுனே மூவ் பண்ணலாம் கைஸ். ஜாலியாக அந்த அமௌண்ட்டு போட்டுனே நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓட தான் முடியாது. நம்ம ஜாய்ஸ்டிக் வேணால் நவுத்திக்கினே போகலாம். அதை வச்சுன்னு ஜாலியாக கையில் நம்ம கன் ஸ்கின்லாம் எக்யூப் பண்ணிக்கலாம். எம்டினே எக்யூப் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கைஸ். டேய் என்னடா இது இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிறீங்க. சரி கைஸ், அவ்வளோ தான் கைஸ் வீடியோ. இதுக்கு மேலே நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆலில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.